வெல்கம் டு லெட்லன் சீடெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிளாஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இவிஎஸ் பெடகாகியில் சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து 5th டாப்பிக்காக சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய ஸ்கோப் அண்ட் ரிலேஷன் டு சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ். இந்த இவிஎஸ் அப்படின்றது சயின்ஸோடையும் சோசியல் சயின்ஸோடையும் எப்படி ரிலேட் ஆகிருக்கு, ஒரு ஸ்கோப் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கோப் அண்ட் ரிலேஷன் டு சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அப்படின்ற பார்க்கும்பொழுது, இந்த சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸில் நம்ம வெறும் அறிவியல் மட்டும்தான் படிப்போம் அப்படின்னா கிடையாது. சமுதாயத்தை சார்ந்து, ஏன்னா இந்த சமூகத்தில் நம்ம அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் யூஸ் பண்ணுறோம், அதோட ரிலேட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பகுதியில் வாழக்கூடிய நமக்கும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கும் எந்த ஒரு ரிலேஷன், என்ன ஒரு தொடர்பு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் அண்டு சொசைட்டி. அந்த என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டி, சுற்றுச்சூழல், அதுக்கப்புறம் நம்மளோட சமுதாயம், இது எப்படி ரிலேட்டடாக இருக்குது, இதோட கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா, த சொசைட்டி இஸ் நவ் அவேக்னட் டுவோர்ட்ஸ் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். இது வந்து உண்மையான கருத்து. இப்போ நம்மளோட சமுதாயம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுருக்கோம்னா கிடையாது. நம்ம சமுதாயத்தோட சுற்றுச்சூழல் நிலைமையை வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னா நிறையா பிரச்சனைகள் இருக்குது. எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம ஒரு சென்னை, அதை வந்து ஒரு சமுதாயமாக எடுத்துக்கிறோம், இல்லாட்டி சென்னையில் பர்டிகுலர் ஏரியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. சென்னைன்னு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல நிறைய என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தே ஆர் கன்சர்ன்ட் about the quality of environment that has reached to almost its peak. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாலே குப்பையை அங்கங்கே போடுறது, நிறைய கம்மாய்கள் இருக்கும், அந்த கம்மாய்களோட அந்த ஓரப்பகுதியை ஒட்டி குப்பையை போடுறது, அது வந்து மழை பெய்யும் பொழுது தண்ணிக்குள்ள அந்த குப்பையெல்லாம் போய் அது வந்து ஸ்டாங் ஆகி அதிலிருந்து டிசீஸ் பரவுறது, இந்த மாதிரி நிறைய என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அப்படி அந்த மாதிரியான சுற்றுச்சூழலோட தன்மை வந்து குறையிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாதுகாக்கணும். ஆல்ரெடி அது வந்து இப்போ வந்து ரொம்ப டேஞ்சராக போய்கிட்டு இருக்கு நம்மளோட என்விரான்மெண்டலோட சிச்சுவேஷன். ஸோ அதை வந்து நம்ம அக்கறை எடுத்து பார்க்கணும். நம்ம சொசைட்டி ஒரு சமுதாயத்தில் வந்து இருக்கிறோம் அப்படின்னா அதோட ஹெல்த், அதோட குவாலிட்டியை நம்ம பார்த்துக்கணும். அந்த சொசைட்டியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டோட குவாலிட்டியை பார்த்துக்கணும். அதான் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டி அந்த இதில் சொல்கிறாங்க. த என்விரான்மெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட் மெஷர்ஸ் பீயிங் காஸ்ட்லி அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம், மணி அண்ட் ரிசோர்சஸ் மே ஜியோபர்டிஸ் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா சமுதாயத்தில் ஒரே ஆள் மட்டும் பண்ண முடியுமோனா பண்ண முடியாது. எல்லாரோட இன்வால்வ்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயம், ஒரு ஏரியாவில் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாரோட கோஆப்ரேஷனுமே அதுக்கு தேவை. அதுக்கு செலவு பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, இல்லாட்டி அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு மக்கள் வந்து முன் வர்றது, வாலண்டியராக வர்றது, நிறையா திட்டங்கள், நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துறது, எக்கோசிஸ்டம் ரிலேட்டடாக, என்விரான்மெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து பண்ணுறது, இது எல்லாமே பண்ணலாம். ஸோ அதான் வந்து என்விரான்மெண்டல் அண்ட் சொசைட்டியில் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்விரான்மெண்ட் அண்ட் பாலிட்டிக்ஸ். என்விரான்மெண்ட் அண்ட் பாலிட்டிக்ஸ், இது எப்படி இதுக்கு பாலிட்டிக்ஸோட ரிலேட் ஆகும் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்ம இப்போ வந்து நிறைய கண்ட்ரியில் வந்து நம்ம அரசாங்கம், அந்த அரசியலமைப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ எப்படி ஒரு அரசியல் அமைப்பு வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களை காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். எப்படி இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இதையுமே வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு நிறையா சட்டங்கள் இருக்கோ, ஸோ அதுவுமே வந்து அரசியலமைப்பில் இருந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு பங்களிப்பு. அப்போது அந்த பாலிட்டிக்ஸோட சப்போர்ட்டுமே தேவை. நம்ம என்விரான்மெண்ட்டோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு பாலிட்டிக்ஸுமே வந்து அரசியலமைப்புமே வந்து இன்வால்வ்மெண்ட்டோட இருக்கணும். ஏன்னா பாலிட்டிக்ஸும் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் நிறையாவுமே இருக்குது என்விரான்மெண்ட்டோட இதில் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நிறையா வந்து நம்ம சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொண்டுட்டு வரணும், என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு, அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் என்விரான்மெண்ட் அண்டு சொசைட்டி டிபெண்ட்ஸ் லார்ஜ்லி ஆன் த சோஷியல் அண்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம். நம்ம மேலே ஒன்று பார்த்தோம், என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டி இருந்தது. ஸோ அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன், ஏன்னா உண்மைதான், சொசைட்டியில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அந்த சொசைட்டியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் எல்லாமே எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா அந்த சோஷியல் பொலிட்டிக்கல் சிஸ்டம்
சிஸ்டம், அங்கே இருக்கக்கூடிய அந்த சோஷியல் பொலிட்டிக்கல் சிஸ்டம் தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க மக்களை மட்டும் பார்த்தா போதாது, அந்த நில அமைப்பு, விவசாயிகள், அந்த நம்மளோட உணவு, இது சுற்றுச்சூழலோட தன்மை, இது எல்லாமே வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அந்த அதுக்கு அந்த என்விரான்மெண்ட் இதுக்குமே தனியாக ஒரு சில அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படின்றது. தி எக்காலஜிக்கல் சுச்சுவேஷன் வேரிஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு த அதர் அண்ட் ஒன் ரீஜியன் டு த அதர் பிகாஸ் ஆஃப் uneven distribution of natural resources and even economic and social development disseminators of democratic factors. அதாவது இப்போ வந்து நம்ம உலகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான எக்காலஜிக்கல் கண்டிஷன்ஸ், இங்கே நம்மளோட இந்தியாவில் இருக்கிறதுக்கும் சைனாவில் இருக்கிறதுக்கும் ஜப்பானில் இருக்கிறதுக்கும் எல்லாத்தோட அந்த என்விரான்மெண்ட், அந்த எக்காலஜிக்கல் சிஸ்டம், சுச்சுவேஷன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நில அமைப்புகள், அந்த நீர் வளங்கள் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் சிஸ்டம் எல்லாருமே வந்து எஃபோர்ட்ஸ் போடணும். அதை வந்து அந்த எக்கோ சிஸ்டமை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு, என்விரான்மெண்ட்டை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு அவங்க வந்து இன்வால்மெண்ட்டாக இருக்கணும், எஃபோர்ட்ஸ் போடணும். ஸோ அதான் வந்து வந்து இந்த இவிஎஸ்ல இதெல்லாம் எப்படி ரிலேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம இந்த இவிஎஸ்ல நிறைய இது படிக்கிறோம், குழந்தைங்களுக்காக சொல்கிறோம். ஃபேமிலி, ஃபுட், ஷெல்டர், நிறைய விதமான ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுக்குறோம். என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பிக்சர் வைஸ் சொல்கிறது. இந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறதையும் நம்ம வந்து இந்த இவிஎஸ் மூலியமாக சோர்சஸ், என்விரான்மெண்ட்டு, ஹியூமனுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருதெல்லாம் படிக்கிறோம். ஸோ அப்படி படிக்கும்பொழுது யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, யாரோட பங்கு இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எல்லாமே இவிஎஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கு. இதை பற்றியும் வந்து பேசப்படுது. ஸோ என்விரான்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்ஸ் அப்படின்றதுமே ஒரு ரிலேஷன். அடுத்து வந்து continuous but exceedingly increasing rate of rabies exploitation of natural resources. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த விதம், இயற்கை வளங்களை பயன்படுத்தக்கூடிய விதம் ரொம்ப நம்ம பயன்படுத்துகிறோம். அது வந்து தொழில் மயமாக இருந்தாலும் சரி, நம்மளோட சொந்த சுய தேவைக்காக இருந்தாலும் சரி, வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து மைண்டில் வச்சுக்காம ஒரு செல்ஃபிஷாக நம்மளா வந்து ரொம்ப பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்து வரக்கூடியவங்களுக்கு இதை விட ரொம்ப வறுமையாக இருக்கும் அந்த ஒரு செயல் நடக்கிறது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுனால கவர்மெண்ட்ஸ் வந்து, அரசாங்கங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் சரி, ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் சரி, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தேவையான, நிலங்களுக்கு தேவையான வசதிகளை வந்து செஞ்சு கொடுக்கணும். என்விரான்மெண்ட்டை வந்து பர்டிகுலராக அவங்க வந்து டெவலப் பண்ணால் தான் மக்களும் நல்லா இருப்பாங்க, அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸும் நல்லா இருப்பாங்க. என்விரான்மெண்ட்டில் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் குறையும். எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போது முன்னாடியெல்லாம் வந்து இந்த சட்டம்லாம் கொண்டுட்டு வந்தது, மழைநீர் சேகரிப்பு திட்டம். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சட்டம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்ம நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்கிறதுக்காக, நீர் வளத்தை அதிகரிக்கிறதுக்காக. ஸோ அதில் பாலிடிக்ஸ், அரசியலமைப்பு சட்டம் போடுறதுனால எல்லாமே நம்ம அதை கேட்குறோம். ஸோ அப்படி அந்த ஒரு பெரிய ஒரு அமைப்பு வந்து சொல்லும் பொழுது கட்டாயமாக அதை மதிக்கக்கூடிய மக்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மதிச்சு தான் ஆகணும், அதை செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்கக்கூடியதான் அந்த என்விரான்மெண்ட் அண்டு பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. நிறைய சட்டங்கள் இயற்றியிருக்காங்க, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதான் வந்து என்விரான்மெண்ட் அண்டு பாலிட்டிக்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன். அடுத்து என்விரான்மெண்ட் அண்டு ரிசோர்ஸஸ். என்விரான்மெண்ட் அண்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்றப்போ சுற்றுச்சூழல், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய வளங்கள். த ப்ரெசன்ட் சொசைட்டி ஹேஸ் டு எஜுகேட் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இன் த லைட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆஃப் த கண்ட்ரி விச் ஆர் டு பி யூட்டிலைஸ்டு அடிக்வேட்லி. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட குழந்தைகளுக்கு, வருங்காலத்தில் வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம யூஸ் பண்ணணும், ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம டீச் பண்ணணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நமக்குன்னு மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடியவங்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு அதை அடையிறதுக்கு வந்து சுற்றுச்சூழலை வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறது. இந்த ரிசோர்ஸஸ், நமக்கு இயற்கையிலிருந்து கடக்கக்கூடிய அந்த வளங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தேவைகள். இப்போ வந்து நம்ம சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் சரி, தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா தாகத்துக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். நீங்கள் தாகமாக இருக்கும்போது சாப்பாடு போய் சாப்பிட்டோம் அப்படின்னு நமக்கு விற்கிக்கும்.
ஸோ அப்போது தண்ணி அப்படின்றது ரொம்ப தேவையப்போ அப்போ அந்த தண்ணியை எப்படி ப்ராப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணணும், தேவையில்லாமல் அனாவசியமாக கொட்டி விளாடுறது இந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறது. அப்போ அந்த வளங்கள் அப்படின்றது பேசிக்காக இருக்கும் போல தான் அந்த வளங்களை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும், தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத ஃப்யூச்சரில் வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சிறு வயசுல இருந்தே அவங்களுக்கு இந்த இவிஎஸ் அந்த மாதிரியான என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் மேட்டர் and energy are of vital significance for the survival of all types of life on the planet. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேட்டர், இந்த நிறைய நம்ம பொருட்கள் இதெல்லாம் சொல்கிறோம், நிறைய இந்த அயன்ஸ், ஒரு சில இந்த தாது பொருட்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அதுக்கப்புறம் எனர்ஜி, நிறைய ஆற்றல், அணு ஆற்றலாக இருக்கலாம், மின்னாற்றல், இந்த மாதிரி நிறைய விதமான ஆற்றல்கள் இருக்குது. ஸோ அந்த ஆற்றல்கள் எல்லாமே நம்ம பூமியில் மட்டும் கிடையாது, எல்லா பிளானட்லையுமே, ஆல் டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஆன் த பிளானட், அதாவது பிளானட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான எல்லா வகைகளோட வாழ்க்கைக்கு வாழக்கூடியதுக்கு இந்த மாதிரியான மேட்டர் அண்ட் எனர்ஜி வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதை எல்லாமே நம்ம ப்ராப்பராக பயன்படுத்தணும். இப்போ வந்து நம்மளோட இதை மட்டும் பார்த்தோம்னா அந்த செடி கொடிகள், அதை சார்ந்து வாழக்கூடிய விலங்கினங்கள், அது எல்லாமே, ஏன்னா நம்ம வந்து உணவு சங்கிலி அதெல்லாம் படிச்சிருப்போம். அந்த உணவு சங்கிலியில் ஒரு இது பிரேக் ஆனாலும், ஒரு உயிரினம் பிரேக் ஆனாலுமே டோட்டல் உணவு சங்கிலியுமே ஃபுட் செயினுமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ அந்த பிளானட் இப்போ நம்ம பூமின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பூமியில் இந்த அடிப்படையே இருக்கக்கூடிய மேட்டர் அண்ட் எனர்ஜியை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே தேவைப்படுற மாதிரி. அப்போ ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படின்னா அடுத்த சார்ந்து வாழக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதான் வந்து நம்ம அந்த என்விரான்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை ப்ராப்பராக ஆப்டிமமாக ப்ராப்பர் வேல கரெக்ட் வேல யூஸ் பண்ணணும், கரெக்டான அளவில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அடுத்து வந்து என்விரான்மெண்ட் அண்டு ஜியாகிரஃபி, நம்மளோட அந்த நிலை அமைப்பு இதெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த த ஃபீல்ட் அண்டு ஸ்டடி ஆஃப் ஜியாகிரஃபி. அந்த ஜியாகிரஃபி அப்படின்றது என்ன அப்படின்னா எர்த் அண்ட் மேன், பூமியும் மனிதர்கள் அவங்கள பற்றி படிக்கிறது. ஸோ அப்போ எர்த் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா ஃபிசிக்கல், பயாலஜிக்கல், சோசியோ கல்ச்சுரல், எக்கனாமிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த மேன். அதாவது எர்த்து அப்படின்றப்போ அதில் இன்க்ளூட் ஆகுறது என்னென்ன அப்படின்னா அதோட ஃபிசிக்கல், இந்த ஏர், வாட்டர், அடுத்து பயாலஜிக்கல், அதோட சோசியல் கல்ச்சுரல், ஒவ்வொரு இதுவுமே பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்ச்சுரல், அதில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், அந்த மனிதர்களை சார்ந்து இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு உயிரினம் அப்படின்னா நம்மளும் தான் ஒரு விலங்கினங்கள் மாதிரி தான். ஸோ அப்போ நமக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய, நம்ம எப்படி வந்து ஒரு சில பொருட்களை வந்து தொழில்மயப்படுத்துகிறோம், அந்த எக்கனாமிக் காம்போனன்ட்ஸ், அந்த பொருளியல், ஸோ அதையுமே வந்து எர்த் அப்படின்றது இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஸோ ஜியாகிரஃபி அப்படின்றது எர்த் அண்ட் மேன் ரெண்டையுமே ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் இந்த ஜியாகிரஃபி அப்படின்றது. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா as regards the physical system it is geography that excels other sciences because geographers are have the knowledge of structure, geomorphic process, climate, vegetation and soils, while other scientists especially in only one of those aspects. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் சிஸ்டம் அப்படின்றப்போ இந்த ஜியாகிரஃபி அப்படின்றது எதெல்லாம் வெளிப்படுத்துது அப்படின்னா மற்ற அறிவியல்கள் எப்படி நம்ம வந்து பயாலஜிக்கல், ஃபிசிக்கல், சோசியல் கல்ச்சுரல், எக்கனாமிக் காம்பனன்ட்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஜியாகிரஃபி அப்படின்றது எதெல்லாம் வெளிப்படுத்துது அப்படின்னா எல்லா விதமான ஸ்ட்ரக்சர்ஸ், இப்போ நம்ம பூமின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நில அமைப்பு, கலாச்சாரம், அதில் இருக்கக்கூடிய காலநிலை மாற்றங்கள், இந்த மாதிரி பல்வேறு விதமானதை வந்து எடுத்து காமிக்கும். மண் வளம், காய்கறிகள், இப்போ செடி கொடி வகைகள், இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து எடுத்து கொடுக்குது. அதே நம்ம வந்து அதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜியாகிரஃபி அப்படின்றது. அப்போ ஜியாகிரஃபி அப்படின்றது நம்ம எல்லா இதத்தையுமே படிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இவிஎஸ்மே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பர்டிகுலர் ஒரு இதை மட்டும் படிக்கிறோம், எல்லா சப்ஜெக்ட்ஸையும் வந்து இன்டகிரேட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் நம்ம இவிஎஸ்மே படிக்கிறோம். சயின்ஸாக இருந்தாலும், சோசியல் சயின்ஸு, இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸுமே இன்க்ளூட் பண்ணி ஒரு பேசிக்காக தான் நம்ம இவிஎஸ் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் படிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஜியாகிரஃபி அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பீயிங் அண்ட் இன்டகிரேட்டிங் சயின்ஸ் ஜியாகிரஃபி சிந்தசிஸ்
all the elements and components of planet earth into body and links the social sciences with the natural sciences. அதாவது இந்த மாதிரி நம்ம இன்டகிரேட்டிங் சொல்றோம், எல்லாத்தையும் நம்ம இன்டகிரேட் பண்ணி படிக்கிறது, நிறைய விஷயங்களை வந்து படிக்கக்கூடியது ஜியோகிராஃபி அப்படின்றத சொல்றோம். அப்போ இன்டகிரேட்டிங் சயின்ஸ் நம்ம சயின்ஸஸ் இன்டகிரேட் பண்றது மூலியமா பண்றதுனால ஜியோகிராஃபி சிந்தசைசிஸ், அதாவது சிந்தசைஸ் அப்படின்றத நம்ம சிடிபியில் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம், ஒவ்வொரு பார்ட்டாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரு ஹோல் பார்ட்டாக கொண்டுட்டு வர்றதான் சிந்தசிஸ் அப்படின்றது. ஸோ அப்போ அந்த சயின்ஸை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம்ல, சாயில் பற்றி, வெஜிடேஷனை பற்றி, பயாலஜிக்கல், ஸோ அந்த மாதிரி அதர் சயின்ஸஸ், சோசியல், கல்ச்சர், இந்த மாதிரி நிறைய இது படிக்கிறோம். ஸோ அப்போ படிக்கும்போது நான் சயின்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது ஜியோகிராஃபி வந்து சிந்தசைஸ் பண்ணுது, அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணுது. அண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளானட் எர்த், அந்த எர்த்தோட காம்போனன்ட் சொல்கிறோம்ல, ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ், லேண்டு, அதுக்கப்புறம் வந்து சாண்ட் ஸ்ட்ரக்சர், வாட்டர், இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த எர்த்தோட காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாடியாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஜியோகிராஃபி அப்படின்றது சிந்தசிஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் சயின்சஸோட, இயற்கை அறிவியலோட சோசியல் சயின்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஜியோகிராஃபி அப்படின்றது. ஸோ அப்போ நம்ம ஜியோகிராஃபி அப்படின்றது ஓவராலாக எல்லாத்துலேயும் இருந்து நமக்கு ஒரு நாலேஜ் வந்து வருது, எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி. அதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஜியோகிராஃபர் பிசைட்ஸ் ஐடென்டிஃபையிங் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் have the capability of locating the distribution of such a relationship in space. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஜியோகிராஃபில நம்ம எர்த்துக்கும் மென்னுக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷனை வந்து படிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜியோகிராஃபர்ஸ் வந்து மென்னுக்கும் நம்ம எர்த்தோட இதை வந்து அதில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது மூலியமாக ஹாவ் த கேப்பபிலிட்டி ஆஃப் லொக்கேட்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சச் ரிலேஷன்ஷிப். நிறைய இதில் வந்து அவங்களுக்கு இடையில எப்படி வந்து பூமியில் இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய கண்டங்களை கண்டுபிடிச்சதா இருந்தாலும் சரி, எப்படி வந்து ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகிறாங்க அப்படின்றத மேப் பண்ணுறது, நில அமைப்புகளை பார்க்குறது, யார் எந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஜியோகிராஃபர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்விரான்மெண்ட் அண்ட் ஜியோகிராஃபர்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சோசியல் சயின்ஸோட இந்த என்விரான்மெண்ட் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்றது இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த் எப்படின்னா, என்விரான்மெண்ட் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்போ எக்ஸாம்பிள் வந்து வீடு சுத்தமாக இருந்தால் நம்மளும் சுத்தமாக இருப்போம்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்மளோட சொசைட்டி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை சுத்தமாக இருந்தால் தான் நம்ம வந்து சுத்தமாக இருப்போம். ஸோ அப்போ எப்படியெல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத இதில் பார்க்கலாம். என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த் ஆஃப் எ பர்சன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் அப்பான் த பர்சன். ஒரு பர்சனோட ஹெல்த் அப்படின்றது எதிலிருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் ஆன மனிதர்கள் மேலே நிறைய இன்ஃப்ளூயன்சஸ், நிறைய தாக்கங்கள் வந்து வர்றதோட ஒரு பிரதிபலிப்பு, ஒரு ரிசல்ட் தான் என்ன அப்படின்னா மனிதரோட ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த தாக்கங்கள் அப்படின்னா நம்மளோட உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, வட ரீதியாக நம்மளோட ஹெல்த் அப்படின்றது நிறைய தாக்கங்கள் நம்மளை வந்து தாக்குறதுனால அந்த தாக்கத்தின் வெளிப்பாட வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஹெல்த் ஆஃப் எ பர்சன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் அப்பான் த பர்சன். ஸோ அந்த மாதிரி தாக்கங்கள் வருது அப்படின்னா, அப்போ அந்த தாக்கங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கலாம், பிஹேவியரலாக இருக்கலாம், என்விரான்மெண்டலாக இருக்கலாம். நம்மளோட ஜெனட்டிக் அப்படின்றப்போ மரபு ரீதியாக நமக்கு வரக்கூடிய ஒரு சில தாக்கங்கள், பிரச்சனைகளாக இருக்கலாம். பிஹேவியர் இன்ஃப்ளூயன்சஸ், நம்மளோட நடத்தையால் வரக்கூடிய ஒரு சில தாக்கங்கள். என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலில் இருந்து வரக்கூடிய தாக்கங்கள். இதில் எல்லா இந்த மாதிரியான தாக்கங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன், அதுக்கிடையில் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பினால வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் என்ன அப்படின்னா நம்மளோட ஹெல்த் அப்படின்றது. அதை வச்சுதான் நம்மளோட ஹெல்த் வந்து எப்படி இருக்கு, நம்மளோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றது என்னதுன்னா, ஜீன்ஸ் அப்படின்றது நம்மளோட பிசிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து டிட்டர்மின் பண்ணுது. நம்மளோட மரபு, நம்மளோட ஜீன், டிஎன்ஏ எல்லாமே. ஸோ த இன்ஹெரிட்டட் அப்நார்மாலிட்டிஸ் மேனிஃபெஸ்ட் அஸ் த ஹெரிடிட்டரி டிசீஸ் விச் ஆர் பாஸ்டு ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங். எப்போ அந்த மாதிரி
ஜீன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் பொழுது, இன்ஹெரிட் ஆகும் பொழுது, அப்போது நமக்கு தெரியாமலே வந்து அந்த ஜீன்ஸில் நமக்கு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் வந்து நம்ம குழந்தைகளுக்கும் வந்து அது என்னப்படுது அப்படின்னா கடத்தப்படுது. ஜீன்ஸ் மூலமா ஹெரிடேட்ரி இன்ஹெரிட் ஆகுது. அதுதான் வந்து ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றது. அடுத்து பிஹேவியரல் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றது என்னன்னா நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ், இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் கூட சொல்லலாம். ஸோ அப்போ அந்த என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளோட ஹெல்த்தை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரக் யூஸ் பண்ணுறது, டொபாக்கோ யூஸ் பண்ணுறது, நம்ம டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது, இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த மாதிரியான நிறைய நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளோட ஹெல்த்தை நமக்கே தெரியாமல் பாதிக்கும். அது ஒன்று. அடுத்து என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னா நிறையா இந்த சில டிசாஸ்டர்ஸ் வர்றது, அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது, அந்த கிளைமேட் சேஞ்சஸ் அதுவுமே ஒரு சில தாக்கத்தை நம்மகிட்ட வந்து கொண்டுட்டு வரலாம். ஸோ அதான் வந்து என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றது. ஸோ அடுத்து மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீசஸ். இப்போ வந்து நம்ம நிறைய டிசீசஸ் பார்க்குறோம். என்விரான்மெண்ட்டில் நிறைய டிசீசஸ் வருது, என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸால் நிறைய டிசீஸுமே வந்து வருது. அப்போது என்னென்ன எப்படி வந்து அந்த டிசீஸ் வந்து பரவக்கூடிய விதம், மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீசஸ் என்ன அப்படின்னா கான்டாக்ட் டிரான்ஸ்மிஷன், வெக்டார் டிரான்ஸ்மிஷன். கான்டாக்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா நம்ம தொடர்பு கொள்றது மூலியமா, ஆல்ரெடி ஒரு நோய் பாதிச்சவங்களோட நம்ம ஒரு தொடர்பு கொள்றது, அவங்கள தொட்டு பேசுறது, அவங்க பக்கத்தில் வந்து நின்றுக்கிறது, டைரக்ட் ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணி நம்ம பக்கத்துலேயே நின்று பேசும்பொழுது அவங்கள சுவாசம் மூலமாகவோ, அவங்கள தொடுறது மூலியமாகவோ, இருமுறது மூலியமா, அந்த மாதிரியான ஒரு சில காரணங்களால் நமக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டிசீஸ் நமக்கும் பரவ வாய்ப்பு உண்டு. ஸோ அதான் வந்து கான்டாக்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது. அதே இது வெக்டார் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு இது வந்து அந்த டிசீஸை பரவக்கூடிய காரணியை வந்து என்ன சொல்றது, அந்த காரணியை வந்து எடுத்துக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட வந்து அதை அப்படியே விட்டுறது. இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, கொசு எல்லாமே வந்து ஏதாவது ஒரு கழிவு இடத்துல உட்காந்துட்டு ஏதாவது ஒரு சாப்பாட்டுலையோ இல்லாட்டி மற்றவங்க மேலேயோ வந்து நிற்கிறதுனால அதில் ஒட்டியிருக்கக்கூடிய ஏதாவது டிசீஸோட ஃபேக்டர் வந்து நம்மளை பாதிக்கலாம். ஸோ அதுதான் வந்து வெக்டார் டிரான்ஸ்மிஷன். அந்த வெக்டார்ஸ் மூலியமாக, அந்த ஃபேக்டர்ஸ் மூலியமாக அந்த ஒரு சில பூச்சிகள் மூலியமாக நமக்கு என்ன ஆகுறது அப்படின்னா நோய்கள் வரக்கூடியது. எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா, இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான பரவக்கூடிய ஒரு சில இது. அதுவுமே மஸ்கியூட்டா, முக்கியமாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மஸ்கியூட்டா வந்து ஸ்பெண்ட் எ பார்ட் ஆஃப் தியர் லைஃப் ஸ்கேல் இன் வாட்டர். கொசு வளர்றது ஃபுல்லாகவே தண்ணியில் தான், அதோட லைஃப் சைக்கிளே தண்ணியில் தான். ஸோ அப்போ அது எந்த தண்ணியிலே வேணால் வளரும். அப்போது அந்த தண்ணியில் வளரும் போது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு சில நோய்கள் வந்து அதில் இருக்கும். அப்போது அதில் இருக்கக்கூடிய நோய்கள் நம்ம மேலே வந்து அந்த கொசு கடிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய டிசீசஸ் வந்து நமக்கும் பரவ வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மஸ்கிட்டோ வந்து ஒரு வெக்டார், அந்த டிசீஸ் பரவுறதுக்கு ஒரு வெக்டார். இதுதான் வந்து வெக்டார் டிரான்ஸ்மிஷன். அடுத்து வந்து ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வருது. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, நம்மளோட ஹேபிடேஷன்ஸ், நம்மளோட வாழ்விடங்களில் நம்மளோட ஹேபிட்ஸில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது, எப்படி வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சானிடைசேஷன் பண்ணுறது, எப்படி தீர்க்கிறது அப்படின்றது. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, அன்ரெகுலேட்டட் க்ரோத் ஆஃப் ஹேபிடேஷன்ஸ், இன்அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், லேக் ஆஃப் ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கலெக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்டஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கரெக்டான ஒரு தரமான வாழ்விடங்கள் இல்லாமல் இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பில்டிங்காக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நில அமைப்பாக இருந்தாலும் சரி, ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது. இப்போ நம்ம வந்து வேஸ்ட்டு போடுறோம், குப்பையை போடுறோம், எக்ஸாம்பிள் நம்ம வீட்டு குப்பைகளே போடுறதா இருந்தாலும் ப்ராப்பராக போடாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறது, பர்டிகுலராக வில்லேஜஸில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பொழுதும் நிறைய லேண்டு, முக்கியமாக வந்து விவசாய நிலங்கள்லாம் நிறைய பாதிப்படையும். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறது, அப்படி இருக்கும்போது அதுவுமே வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது தான். நம்மளுக்கு டிசீஸுமே அதனால வரும். அடுத்து வந்து ஸ்கார்சிட்டி ஆஃப் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் மெனி வாட்டர் போர்ன் டிசீசஸ். முக்கியமாக வந்து இந்த நிறைய தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி, சுத்தப்படுத்தாத தண்ணி, இது எல்லாமே வந்து முக்கியமாக எதுக்கு காரணம் அப்படின்னா, தண்ணி மூலமாக பரவக்கூடிய நோய்கள் வர்றதுக்கு அந்த மாதிரியான தண்ணிகள், மாசுற்ற தண்ணிகள் தான் ரொம்ப காரணம். அதை க்ளீன் பண்ணாமல் விடுறது, அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்காமல் போகிறது,
போகிறது, அது ஒன்று. அடுத்து வந்து புவர் ட்ரைனேஜ், அதான் சொன்னோம் நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த முன்னாடி பாயிண்டில் சொன்ன மாதிரி. இப்போ ஏதாவது தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்னா அதை உடனடியாக அதை வந்து சரி செய்யாமல் இருக்கிறது, இல்லாட்டி இப்போ ஏதாவது மழை பெய்யுது இந்த மாதிரி இடம் தேங்கக்கூடிய இடமா இருக்குது, பள்ளமாக இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு, இல்லாட்டி சப்போஸ் அப்படி அதில் ஸ்டாங் ஆச்சு, அதில் வந்து தண்ணி தேங்குச்சு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றது செய்யாமல் போகிறது, இதுவுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதனால ஏன்னா இப்போ வந்து தண்ணி ஒரு பள்ளத்தில் வந்து தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்னா, இல்லாட்டி ஃபுல்லாக அந்த ரோட்லேயே தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வண்டி உள்ள ஸ்கூட்டியில் வந்து போகும்போது சப்போஸ் நமக்கு அந்த பள்ளம் தெரியாது, அதுக்குள்ளே விட்டுட்டோம்னா நமக்கு ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி புவர் ட்ரைனேஜ் இருக்கிறதுமே ஒரு பிரச்சனை அப்படின்றது. ஸோ இதான் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளோட ஹேபிடேஷன்ஸில், நம்மளோட வாழ்விடங்களில், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கேட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பிஃபோர் 1 வீக்குள்ளே வந்து, அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து போடுறதுக்கு அப்லோட் பண்ணுறேன். சிடிபியில் சாப்டர் வைஸ் வந்து கொஸ்டின் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், போடுறேன். கொஞ்சம் ஒரு 10 கொஸ்டின்ஸாக போகிறதுக்கும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஓவராலாக ஒரு கவர் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு பிளான் போட்டிருந்தேன். ஏன்னா எல்லா சாப்டர்ஸுமே அதில் வந்து கவர் ஆகும். நீங்கள் வந்து அதிலே யோசிப்பீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் எந்தெந்த சாப்டர்லேருந்து ரிலேட்டடாக இருக்குது, எந்தெந்த சாப்டருக்குரிய கொஸ்டின் அப்படின்றத பார்த்து உங்களுக்கு தெரியும் அப்படின்றத நான் யோசிச்சிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே அந்த மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரியும் எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி நான் சாப்டர் வைஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இல்லாட்டி கொஞ்சம் கொஸ்டின்ஸாக கூட போடுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் வீடியோவை பார்க்குறவங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்போ தான் வந்து புரியும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள், அதுதான் வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டட் டெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.